ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிபிஎஸ்சியில் புதுசாக 2025-26க்கு கிளாஸ் 12க்கு கெமிஸ்ட்ரியில் என்ன சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக பார்க்கலாம். லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், D&F blocks elements, coordination compound, alloalkanes, alloarenes, alcohol, phenol ether, aldehyde, ketone, carboxylic acid, amine and biomolecules சொல்லிட்டு டோட்டலா 10 லெசன்ஸ் இருக்கு. உங்களுக்கு டோட்டலா இந்த 10 சாப்டர்ஸ்க்குள்ளேயே தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் ஆகும். ஒவ்வொன்றத்தோட மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ல இருந்து யூ வில் கெட் 7 மார்க்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில 9 மார்க்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ்ல 7 மார்க்ஸ், D&F block elementsல 7 மார்க்ஸ், coordination compound 7 marks, alloalkane alloarene 6 marks, alcohol phenol ether 6, aldehyde ketone carboxylic acid 8, amine 6, biomolecule 7. டோட்டலா எவ்வளவு மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 மார்க்ஸ். ரைட்டா? இதோட டீடைல்டு சிலபஸ் தான் இப்ப பார்க்க போறோம். ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருக்கா, லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சொல்யூஷன். சொல்யூஷன் போது இதுல என்னெல்லாம் இருக்கு? டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்பிரஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் சாலிட்ஸ் இன் லிக்விட், solubility of gas in liquid. ரெண்டே கான்செப்ட் தான். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் என்ன, நிறைய கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு. நீங்க படிக்க போறது ஐடியல் சொல்யூஷன் என்ன, நான் ஐடியல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. அதை தாண்டி எக்ஸ்பிரஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் சாலிட் இன் லிக்விட், solubility of gas in liquid, சாலிட் சொல்யூஷன், இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்லி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன்ன்றது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுல இருந்து நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலயும் கான்சன்ட்ரேஷன்ற ஒரு டேர்ம் வந்து கம்பல்சரி இருக்கு. ஓகேவா? சுகர் சொல்யூஷன், சுகர் எந்த அளவுக்கு இருக்கு, அதான் சுகரோட கான்சன்ட்ரேஷன். அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு சுகர் இருக்கு, அதான் அதோட கான்சன்ட்ரேஷன். சால்ட் வாட்டர், ஃபுட், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுல கூட என்ன இருக்கு, எல்லாத்தோட மிக்ஸ்அப் இருக்கு. எல்லாமே மிக்ஸ் ஆனது தான் இந்த கான்சன்ட்ரேஷன் கான்செப்ட். ஸோ கான்சன்ட்ரேஷன் கான்செப்ட்ன்றது இப்போ இல்லை, எப்பத்துல இருந்தோ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது தான், நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ. அதுலயும் மெயினா கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் கெமிக்கல்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும், எவ்வளோ கான்சன்ட்ரேட்ல இருக்கணும் அப்படின்லாம் கால்குலேட் பண்றதுக்காக அது ரொம்ப யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், சாலிட்ஸ் லிக்விட் சொல்யூஷன், solubility of gas in liquid, சாலிட் சொல்யூஷன் என்ன, ரவுல்ஸ் லா என்ன, அதோட கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, லிட்டர். ஓகேவா? ரவுல்ஸ் லா வெரி ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ரவுல்ஸ் லா வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு டாபிக். அதை தாண்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கு. அந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஓகேவா? என்னென்ன அந்த 4 டாபிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், அதாவது நம்ம ஆட் பண்ற அந்த சொல்யூட் பார்ட்டிகல்னால என்னென்ன சேஞ்ச் இருக்கும் அந்த சொல்யூஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 விஷயம் இருக்கு. ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், வேப்பர் பிரஷர் கம்மியாகலாம். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் பிரஷர், டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் யூசிங் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயம், அதாவது என்னென்ன ஆஸ்மாட்டிக் பிரஷர்ன்றது ஒரு டாபிக்கா இருந்துச்சு, இது இருக்கு. ஓகேவா? 1 2 பாயிலிங் பாயிண்ட், தென் வேப்பர் பிரஷர். இந்த 4 டாபிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் என்ன, வேண்டர் வால்ஸ் ஃபேக்டர் என்ன. வேண்டர் வால்ஸ் ஃபேக்டர்ன்றது நதிங் பட் I ஈக்குவல் டு அப்நார்மல் நார்மல், ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ, அவ்வளவுதான். இது எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னா மாலிகுல் வந்து ஆட் ஆகுதா இல்ல வந்து கம்மியாக போகுதா, அசோசியேட் ஆகுதா, டிசோசியேட் ஆகுதா, இதை பேஸ் பண்ணி தான் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ன்றது ஒரு ஆடட் டாபிக் மாதிரி இருக்கும். EMF ஆஃப் a cell, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோலைட்டிக் பொட்டன்ஷியல்னா என்ன, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், SEP ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நர்ஸ் ஈக்குவேஷன்னா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் கெமிக்கல் செல், ரிலேஷன் பிட்வீன் கிப்ஸ் எனர்ஜி and EMF of a cell, conductance in electrolytic solution எப்படி இருக்கும். கண்டக்டர் வந்து 2 டைப் இருக்கும். ஸ்பெசிபிக் கண்டக்டர் கால்குலேட் பண்ணணும், மோலார் கண்டக்டிவிட்டி கால்குலேட் பண்ணணும். அது லாம்டா சொல்லுவாங்க, லாம்டா இல்ல டெல்டா அந்த டேர்ம்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். வேரியேஷன் ஆஃப் கண்டக்டிவிட்டி வித் கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி என்னெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது, கண்டக்டிவிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும். கோல்ராஸ் லா அப்படின்னா எலக்ட்ரோலிசிஸ் அண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் என்ன, இதோட பேசிக் ஐடியா. அதை தாண்டி எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் இருக்கு. ட்ரையான செல்ஸ் எப்படி, கேல்வனிக் செல்,
லேட் அகாமுலேட்டர், ஃபியூயல் செல் இம்பார்ட்டன்ட், கரோஷன் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அந்த லெசனுக்குள்ள உள்ள டாபிக். இந்த லெசனை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரின்னும் போது எலக்ட்ரோலைட்டிக் செல்னா என்ன, எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா என்ன, இந்த ரெண்டு டாபிக்கும் இதை பார்த்தீங்கன்னா இந்த லெசனே முடிஞ்சிடும். ஓகேவா? கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல rate of reaction, factor affecting rate of reaction, concentration, temperature, catalyst, இதெல்லாம் வந்து எப்படி என்னென்ன ஃபேக்டர்ஸ் that affecting the rate of reaction on the terms. ஓகேவா? molecularity of reaction என்ன, rate law என்ன, rate specific rate constant என்ன, integrated rate equation and half life வந்து 0 first மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? fourth lesson அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி கான்செப்ட் ஆஃப் கொலிஷன் தியரி, அதோட பேசிக் ஐடியா கேட்பாங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜியும் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. ஓகேவா? அதுக்கப்புறம் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் பொறுத்தவரையும் ஜெனரல் இன்ட்ரடக்ஷன், எலக்ட்ரானிக் கான்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதாவது NS1 to 2 D N-1 into D power 1 to 10, அதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ன்றது. அக்கரன்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்னா என்ன, டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கும் டிரான்சிஷன் மெட்டலுக்கும் என்ன ரிலேஷன், எல்லாமே எல்லா டி பிளாக் எலமெண்ட்டும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான் எக்ஸப்ட் 3, அந்த 3 என்ன, அதை பத்தி தான் நம்ம படிப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜெனரல் ட்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் ரோக்கு எப்படி இருக்கும், செகண்ட் ரோக்கு எப்படி இருக்கும், தேர்ட் ரோக்கு எப்படி இருக்கும், மேலேருந்து கீழே வரும்போது எப்படி இருக்கும், இது எல்லாமே படிக்கணும். மெட்டாலிக் கேரக்டர் எப்படி இருக்கும், அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்கும், ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும், அயனிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கும், கலர் எப்படி இருக்கும், கேட்டலிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், இன்சென்சிஷியல் காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்கும், அலாய் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், எல்லாமே டீடைல்டா படிக்கணும். இல்ல கடைசியா ப்ரிப்பரேஷன் ஆஃப் K2Cr2O7 K-4 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லாந்தனைட் ஆக்டினைட் எஃப் பிளாக் எலமெண்ட் குள்ள வரும். ஸோ அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, ஆக்சிடேஷன் ஸ்டேட், கெமிக்கல் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் என்ன, அதோட கான்சிக்வன்ஸ். அதே மாதிரி ஆக்டினைட் கான்ட்ராக்ஷனும் இருக்கு, கான்ஃபிகரேஷன் இருக்கு, ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, கம்பேரிசன் இருக்கு லாந்தனைடுக்கும் ஆக்டினைடுக்கும். ஓகேவா? ஃபிஃப்த் லெசன் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் போது இன்ட்ரடக்ஷன், லிகான். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸோட கண்டினியூஷன் தான். ஓகேவா? லிகான்ஸ்னா என்ன, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, கலர், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஷேப் எப்படி இருக்கும், ஐபிஎஸ்சி நேம் எப்படி பண்ணலாம். ஓகேவா? நிமோன்க்ளேச்சர், வெர்னஸ் தியரி, விபிடி தியரி, சேஃப்டி தியரி, இந்த 3 தியரியும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அல்லது ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் என்ன, ஸ்டீரியோ ஐசோமெரிசம் என்ன, கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும், 1 வேர்ட்லயோ 2 மார்க்லயோ. ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க எது ஸ்ட்ரக்சரல் எது ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல், பயாலஜிக்கல் சிஸ்டம், இந்த 3த்துல இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நீங்க சொன்னீங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் 5 லெசனும் ஆர்கானிக், பிசிக்கல், கெமிஸ்ட்ரி. ஸோ 6th லெசன்ல இருந்து ஆர்கானிக் ஸ்டார்ட் ஆகும், அதோட இன்ஆர்கானிக், பிசிக்கல். ரைட்டா? ஆலோகின்ஸ், அலோரைன்ஸ், ஆலஜன் குரூப் மிக்ஸ் ஆனது. ஸோ நான் இந்த 4 லெசன், அதாவது 4 லெசன்ஸ், இந்த 4 லெசன்ஸ் எப்படி இருக்கும்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எல்லாத்தையும் பேசிக் என்ன படிப்பீங்கன்னா, நிமோன்க்ளேச்சர் எப்படி இருக்கும், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், யூசஸ் எப்படி இருக்கும், இந்த திங்கை தான் மாத்தி 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 படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, நிமோன்க்ளேச்சர், நேச்சர் ஆஃப் சிஎக்ஸ் பாண்ட், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஆப்டிகல் ரொட்டேஷன் ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எலிமினேட் பண்ணியிருக்காங்க, அதாவது டெலிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். ஓகே? அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் அலோரன்ஸ்லயும். அதுக்கப்புறம் யூசஸ், என்வாயன்மெண்டல் எஃபெக்ட்ல எது எது கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் படிச்சீங்கன்னா போதும். குரோமோமீத்தேன், ட்ரைக்ளோரோமீத்தேன், டெட்ராக்ளோரோமீத்தேன், ஹைட்ரோஃபார்ம், ஃப்ரீயான், டிடிடி, இந்த 3, 4, 5, 6 திங்ஸுக்கு மட்டும் நீங்க வந்து யூசஸ் படிச்சுக்கோங்க போதும். ஆல்கஹால், ஃபினால், ஈத்தர் அப்படின்னும் போது நிமோன்க்ளேச்சர் படிக்கணும், ப்ரிப்பரேஷன் படிக்கணும், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி படிக்கணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஆல்கஹாலை, பிரைமரி, டெர்ஷரி, செகண்டரி ஆல்கஹாலை, டெஸ்டஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டெஸ்டஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்கறாங்க. மெக்கானிசம் ஆஃப் டீஹைட்ரேஷன் படிச்சுக்கோங்க, மெக்கானிசம் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. அதுக்கப்புறம் யூசஸ், ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு மெத்தனால் அண்ட் எத்தனால். ஓகேவா? ஃபினாலை பொறுத்த வரையும் அதுமாரி சேம் மேலே கொடுத்தது தான். ப்ரிப்பரேஷன், நிமோன்க்ளேச்சர், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அசிடிக் நேச்சர் ஆஃப் ஃபினால் எப்படி இருக்கும், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், ஃபினால் எப்படி நடக்கும், ஏன் நடக்கும். ஓகேவா? யூசஸ் ஆஃப் ஃபினால். அதே மாதிரி தான் எஸ்டர், ஈத்தருக்கும் நிமோன்க்ளேச்சர், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, யூசஸ், அவ்வளவுதான். ஓகேவா? எல்லாமே இந்த 5 திங்க சுத்தி சுத்தி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்டிஹைட், கீட்டோன்,
கார்பாக்சிலிக் ஆசிட் அதே நேம், நேச்சர் ஆஃப் கார்பனைல் குரூப் என்ன, ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, மெக்கானிசம் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன் ஆல்டிஹைட்ஸ் அதோட யூசஸ் அவ்வளவுதான் ரைட்டா. அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் டாபிக்கும் இதுல இருக்கு இதே லெசன்ல ஓகேங்களா. கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னும் போது நிமென்க்ளேச்சர், acidic nature, method of preparation, physical chemical property, uses அது சேம் டிட்டோ அந்த 5 திங். அதனால தான் இந்த பிசிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் 5 விஷயமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா லெசனும் ஒரே மாதிரி கம்பேர் பண்ணி பாருங்க, இட் வில் பி ஈஸி. அமைன்ஸ், ஃபார்மோட், நேம், கிளாசிஃபிகேஷன், ஸ்ட்ரக்சர், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, யூஸ், ஐடென்டிஃபிகேஷன், டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படி அமைனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், டைசோனியம் சால்ட் ப்ரிப்பேர் பண்றது எப்படி, கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பயோமாலிகல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், நியூக்ளிக் ஆசிட் 4 திங் இருக்கு. கார்போஹைட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது கிளாசிஃபிகேஷன் தேவை ஆல்டோஸ் கீட்டோஸ்னு ஓகேவா. ஆல்டிஹைட் குரூப் இருந்தால் ஆல்டோஸ், கீட்டோன் குரூப் இருந்தால் கீட்டோஸ்னு சொல்லுவாங்க. மோனோசாக்ரைட்ஸ், ஆலிகோசாக்ரைட்ஸ் அண்ட் பாலிசாக்ரைட் 3 இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் வந்து மோனோசாக்ரைட், ஆலிகோசாக்ரைட் சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் அண்ட் பாலிசாக்ரைட் வந்து ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். அதே மாதிரி புரோட்டீன், எலிமெண்டரி ஐடியா ஆஃப் அமினோ ஆசிட் என்ன, பெப்டைட் என்ன, பாலிபெப்டைட் என்ன, பெப்டைட் லிங்கேஜ் என்ன, பெப்டைட் பாண்ட் என்ன, புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் குவார்டினரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் என்ன, 4 ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கணும். டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன் என்ன, என்சைம் என்ன, ஹார்மோன் என்ன, எலிமெண்டரி ஐடியா ஆஃப் எக்ஸ்க்ளூடிங் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் விட்டமின், கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ, ஆர்என்ஏ. இந்த டாபிக் தான் இவ்வளோ தான் ஓகேவா. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. நம்ம டெய்லி பேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு லெசனையும் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஈஸியாக இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக எப்படி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே, சிலபஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.